வணக்கம், திஸ் இஸ் டே 6 ஆஃப் லேர்னிங் சம்திங் இன் மெடிக்கல் ஃபீல்ட். இன்னைக்கு நம்ம டயாலிசிஸ்னா என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். நம்ம ரத்தத்துல இருக்கிற வேஸ்ட் பொருட்களை நீக்கிறது தான் நம்ம கிட்னியோட வேலையே. பட் கிட்னியால அதை பண்ண முடியாத டைம்ல ஒரு ஆர்டிஃபிஷியலா கிட்னி வச்சு பண்ற ப்ராசஸ் பேர் தான் டயாலிசிஸ். ஃபர்ஸ்ட் நடக்கிற ப்ராசஸ் பேர் டிஃபியூஷன். இங்க என்ன நடக்குதுன்றது பாத்தீங்கன்னா பிளட்ல யூரியா அளவு அதிகமா இருக்கும். டயாலிசிஸ் யூஸ் பண்ற டயால்சேட்ன்ற ஒரு சொல்யூஷன்ல யூரியா கம்மியா இருக்கும். ஸோ சிம்பிள் டிஃபியூஷன் மூலமா யூரியா இங்க இருந்து இந்த பக்கம் போயிடும். ரெண்டாவது ப்ராசஸ் பேர் என்னன்றது பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். வெளியே இருந்து எக்ஸ்டர்னலா ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது மூலமா ரத்தத்துல இருக்க அதிகபட்ச தண்ணிகள் எல்லாம் வெளியே வந்துடும். மூணாவது ப்ராசஸ் ஆஸ்மோசிஸ். இதுல வந்து லோ சொல்யூட் லெவல் டு ஹை சொல்யூட். சொல்யூட்ன்றது வந்து சர்க்கரை, உப்பு அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டயல்சைட் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ல குளுக்கோஸ் அளவு அதிகமா இருக்கும். இது என்ன பண்ணுன்றத பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கிற தண்ணியை வந்து இது இழுத்து எடுத்துக்கும். டயாலிசிஸ் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத பாத்தீங்கன்னா கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு, ரீனல் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு இது தேவைப்படும். அண்ட் யார் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் நெஃப்ராலஜிஸ்ட், பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி படிச்சவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த மாதிரி வேல்யூபிளான கண்டென்ட்டுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், பை, பீஸ்.